ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? சரிங்க, வாங்க நம்ம கார்டன் பார்க்கலாம். நம்ம கார்டன் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக நம்ம வீடியோ பாருங்கள். போதும், நம்ம வீடியோ 7 மணிக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும், பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கருவேப்பிலை செடி தான். இப்போ இதை பாட்டு மாற்றி வச்சது மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதை எப்படி மாற்றினேன், எதில் இருந்ததுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாட்டு சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் நான் எடுத்துகிட்டு வந்து சின்ன தெருவில் நின்று இருந்தேன். இந்த கருவேப்பிலை செடி எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டேன். சூப்பராக எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். வேரெல்லாம் வெளியெல்லாம் வந்திருக்குது. அந்த வேர் டிஸ்டர்ப் ஆகாமல் இப்போ இதை எடுக்கணும். நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு அதை எடுக்க முடியல வெளியில். இந்த பாட்டில் தான் வைக்க போகிறேன். இந்த பாட்டில் முதல்ல நல்லா ஹோல்ஸ் இருக்கணும். அதுக்கு மேலே கல் போட்டுக்கோங்க. கல் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா அதில் தேங்காய் நார் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம இதை எடுத்து வைக்க போகிறோம். இப்போ நான் இதை எடுத்தாச்சு. எடுத்துட்டு பார்த்தோம்னா வேர் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது பாருங்கள். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கேனில் இருக்கும்போது ஒரு 4 முக்கு மாதிரி அப்படியே இருக்குது பார்த்திங்க இல்லையா? அதில் எப்படின்னா அந்த வேர் சுற்றி சுற்றி இருக்குது. பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள். அப்படியே சுருட்டிட்டு இருக்குது. அது கூட அழகாக நம்ம பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சுருட்டிட்டு வேர் அவ்வளோ வேர் விட்டுருக்குது. அதை எடுத்து அப்படியே நான் அந்த பாட்டில் வச்சு மண் போட்டு நிரப்ப போகிறேன். இப்போ அதை உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கருவேப்பிலை செடியை அதை வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சங்குப்பூ செடி நல்லா பூத்துட்டு இருந்தாங்க. இப்போ பூக்கள் இல்லை. கொடி நல்லா படர்றாங்க, நல்லா படர்ந்து வந்துகிட்ருக்குறாங்க. ஸோ அது இனிமேல் தான் மொட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வரட்டும், பொறுமையாக வரட்டும். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நம்மளோட அவரை செடியில் நல்லாவே பூக்கள் வராங்க. எல்லா செடியுமே அழகாக எல்லாமே துளுத்து நல்ல பூக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அப்புறம் வெத்தலை கொடி மாற்றியாச்சு. நம்ம கார்டனிங் வேலை தான் முடிஞ்சுது. கொஞ்சம் ஒரு 3 ஹவர் ஆச்சு எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு. இந்த பெரிய பாட்டில் வெத்தலை கொடியை மாற்றியாச்சு. இந்த வெத்தலை கொடி இருந்த பாட்டில் தான் கருவேப்பிலை செடியை மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது மாற்றியாச்சு. அப்புறம் இது ரோஸ்மல்லி நம்ம பதியம் போட்டு நல்லா வந்திருந்தது. அதை எடுத்து கேனில் சின்ன சின்ன கேன்களில் வச்சுருக்கிறேன். 2 செடி எடுத்து வச்சுருக்கேன். இன்னுமே செடி இருக்குது, அதை எடுக்கலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, சரி கொடுக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 செடி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த அவரை செடி பாருங்களேன், எல்லாமே கிளைகள் காஞ்சிச்சு. அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு துளிர் அவ்வளோ அழகாக கொத்த மட்டும் வச்சுருக்குறாங்க. அதை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாமே கட் பண்ணி விட்டாச்சு. காய் தான் வர மாட்டேங்குது. சரி, இனிமேலாவது வருதா பார்க்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நித்தியமல்லி நல்லா துளிர் வந்திருக்காங்க. மொட்டுக்கள் இருந்து எல்லாமே கொட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த இட்லி பூ செடிங்க, பதியம் போட்டது பாருங்கள், சூப்பராக கொத்தா நம்மளுக்கு பூ வச்சுருந்தது. பாட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளாஸ்டிக் கேனில், அதாவது பிளாஸ்டிக் பக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். அந்த பக்கெட் உடஞ்சிடுச்சு. ஸோ இதையும் யாருக்காவது கொடுத்துடலான்னு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கேட்குறவங்க கொடுத்துருவேன். அப்புறம் இந்த ரோஸ் கல்கத்தா ரோஸ் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கொட்டிடுச்சு. ஃபுல்லாக துளிர் வந்திருக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஒயிட் ரோஸில் தான் துளிரே இல்லை, அப்படியே நிற்கிறாங்க. அந்த ஒயிட் ரோஸ் செடிக்குள்ளே இந்த செர்வரா செடி நின்று பூத்துட்ருக்குறாங்க. அதனாலவோ என்னன்னு தெரில, அவங்க ஒழுங்காக நம்மளுக்கு துளிர் வரலை. அதுக்கு ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுறது, உரம் தான் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த செடியை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் எல்லா அவரை செடியிலையுமே நான் பழைய கிளைகள்லாம் எடுத்து விட்டுட்டு புது துளிரை மட்டும் விட்டுக்கிறேன். அப்புறம் இது திப்பிலி செடி 2 எடுத்து வச்சுங்க, சூப்பராக வந்துட்டுருக்குது. அது கூடவே சாமந்தி எல்லாமே கட் பண்ணிட்டேன். பெருசாக நின்று சாஞ்சிட்டு இருந்தது இல்லையா, கட் பண்ணி விடணும், மொட்டு வைக்காமல் இருக்குதுன்னு அதை கட் பண்ணதில் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த செடிக்குள்ளே தாங்க 2-3 இது வச்சுருந்தேன், அதில் 2 எடுத்துட்டேன். இந்த செடி நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு. ஸோ அது விட்டாச்சு. அது நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது. அதை அதிலே விட்டாச்சு. அப்புறம் இன்னும் 2 பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் கேன்லேயே போட்டுக்கிறேன் அந்த
சாமந்தி, திப்பிலி வந்து ஒரு சின்ன தொட்டியில் இருக்குது. அப்படியே எல்லாமே வந்து கொஞ்சம் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். கட் பண்ணதை பாருங்கள், எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன்ல. கருவேப்பிலை இது தாங்க அந்த சாமந்தி. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக குச்சி மாதிரி தான் இப்போ நிற்கிது. சரி அப்படியே துளிர் வரட்டும் அப்படின்னு ஃபுல் கட் பண்ணிட்டேன். 2 செடி இருந்தது. 2 செடியும் 2 இதில் எடுத்து வச்சாச்சு. இந்த பாட்டில் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்குறோம். சூப்பராக வந்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. சரி இனிமேலாவது வந்து நம்மளுக்கு வந்து மொட்டு வச்சு பூக்குதா பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லிலையும் சூப்பராக மல்லி வந்துட்டுருக்குறாங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் மல்லி வந்துட்டுருக்குறாங்க. இது வந்து கனகாம்பரம். இதுவும் வந்து ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருந்தேன். அதுவும் பாட்டு உடஞ்சிடுச்சு. ஸோ அது வந்து இதில் எடுத்து வச்சாச்சு. இதில் இருந்த ஒற்றை செம்பருத்தியை வந்து பெரிய கேனில் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கனகாம்பரம் வச்சாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை செடி நல்லா படர்ந்துட்டாங்க. கொஞ்சம் கட் பண்ணி விடணும் எலுமிச்சை செடியையும். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இதில் இருந்து ஒரு கனகாம்பரம் சின்னதாக இருந்ததை எடுத்து இதில் வச்சுருக்கிறேன். அப்புறம் எல்லா செடியுமே சூப்பராக நிற்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது சாமந்தி சின்ன தொட்டியில் ஏற்கனவே இருந்து நிறைய பூக்கள் கொடுத்துட்டாங்க இவங்க. நிறைய பூக்கள் கொடுத்து அந்த பூக்கள் இருந்த அந்த சின்ன கிளைங்கெல்லாம் கட் பண்ணி விட்டு இப்போ வந்து இது வந்து துளிர் இருந்ததை நல்லா அப்படியே விட்டுருக்கிறேன். மற்ற கிளைங்கள் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். சரி அப்படியே வரட்டும். மொட்டுக்கள் வந்திருக்குது. அந்த மொட்டுக்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூக்களை அப்படியே கொஞ்சம் காஞ்ச மாதிரியும் இருக்குது. புதுசாகவும் மொட்டுக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சூப்பராக. சரி பார்க்கலாம் இனிமேல் எப்படி வராங்கன்னு. சூப்பராக பெருசாக வந்துட்டாங்க. நம்ம எலுமிச்சி கொஞ்சம் கட் பண்ணி விட்டு பார்க்கணும். ஆனால் எதுவுமே நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் மொட்டு வைக்கலை. நம்ம கொடுக்குற உரத்துக்கு வந்து மொட்டுக்கள் இன்னும் வரல. அவங்களையுமே சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டுக்கு மாற்றிடுச்சு. அப்புறம் வந்து இது தாங்க தாய் செடி. நம்ம ரோஸ் மல்லி எடுத்து இதில் இருந்து கட் பண்ணி தான் எடுத்து வச்சுது. இந்த மல்லி சூப்பராக இவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். பூவும் இருக்குது, பூத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம விட வேணாம். விட்டோம்னா இதுக்கு மேலே வந்து பூக்காது, அப்படியே கறிடும். ஸோ அந்த பூவை வந்து பறித்து பாப்பாவை கொடுத்துட்டு அவங்க வந்து தலைக்கு வச்சுப்பாங்கன்ட்டு பறிச்சாச்சு. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்தீங்களா மல்லி எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்கன்னு. இருவாச்சி மல்லி கீழேருந்து மேலே வரைக்கும் மல்லி பூ. மொட்டுக்கள் என்னமோ சின்னதாங்க இருக்குது, பூ வந்து பெருசாக பூப்பாங்க. சரிங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், see you.